ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனையிலே உங்களோடு கூட சேர்ந்து அருமையான குருவானவர்கள் சொன்னது போல ஆராதிக்கவும், தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் தேவன் எனக்கு கொடுத்த பெரிதான கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அழைத்து எங்களுடைய மக்களுக்கு பேசுங்கள் என்று சொல்கிற ஒரு நல்ல குருவானவரையும், அவரோடு கூட சேர்ந்து இங்கே இந்த காரியங்களை கவனிக்கிற அனைத்து கமிட்டி மெம்பர்களையும், இந்த சபையினுடைய உறுப்பினர்கள் பல தேசங்களிலிருந்து இந்த ஆராதனையை கவனிக்கிறார்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது. அவர்களையும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாசிக்கிறேன். கிட்டத்தட்ட 150 வருடங்களாக இந்த சபை செயல்படுவதை குறித்து ஆண்டவருக்குள் நான் பெருமை பாராட்டுகிறேன். அதோடு கூட இன்னமும் உங்களை கொண்டு தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு பெரிய காரியத்தை செய்வார் என்கிற எதிர்பார்ப்போடு உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். சொல்லப்பட்டது போல நான் ஒரு தியாலஜியன் அல்ல, ஆனால் மாறாக ஆண்டவர் எனக்கு அவருடைய வேதத்தை 3½ வயதிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு என்னுடைய தாயை உபயோகப்படுத்தினார். ஆனாலும் 21 வயது வரை நான் என்னுடைய படிப்பை முடித்துவிட்டு சென்னையிலே வந்து ஒரு கம்பெனியிலே வேலை செய்து ஒரு டூல் டிசைனராக இருந்த போது ஆண்டவர் என்னை தனியாக சந்தித்து என்னை அவருக்கு வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, மாற்றி சொல்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம், என்னை புரிந்து கொள்ள வைத்தார் என்று சொல்ல வேண்டும். அதோடு கூட என்னை உண்டாக்கின நோக்கத்தையும், என்னை இந்த உலகத்திலே கொண்டு வந்த நோக்கத்தையும் ஆண்டவர் எனக்கு காண்பித்தபடியினாலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, மொழி தெரியாதவனாக, எங்கே போகிறோம் என்று தெரியாதவனாக, ஆனால் தெளிவான அழைப்பை பீகாருக்காக பெற்றவனாக, தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரே மகனாக இருந்த போதிலும் கடந்து செல்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை யார் தாங்குவார்கள் என்று எனக்கு தெரியாது, யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று தெரியாது. ஒரு வார்த்தை தானும் ஹிந்தி தெரியாத என்னை அந்த பகுதிக்கு ஆண்டவர் கொண்டு சென்று இன்றைக்கு என்னோடு கூட 3000 பேர் கிட்டத்தட்ட இந்த பெரிய அருள் பணியை செய்வதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபை அவருடைய சுத்த கிருபையே. know very little about the missions, still I am a learner. இன்னமும் கற்றுக்கொண்டுதான் வருகிறேன். 50 வருடங்களை மிஷனிலே நான் செலவழிப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருந்தாலும் நான் இன்னும் ஒரு ஸ்டூடெண்டாகத்தான் இருக்கிறேன். There are a lot of things to learn in the missions. ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். அநேக மிஷனரி சங்கங்களை இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு பிறகு, அதாவது கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளிலே ஆண்டவர் இந்தியாவிலே எழுப்பி தந்தார். வெளியே நாட்டில் இருந்து வந்த மிஷனரிகள் பலவிதமான முயற்சிகளை செய்தது நிமித்தமாக இப்படிப்பட்ட ஆலயங்கள் எழும்பினது. எஸ்பிஜி என்றோ, சிஎம்எஸ் என்றோ, எல்எம்எஸ் என்றோ, அல்லது வேறு விதமான லுத்ரன் மிஷனரிகள் மூலமாகவோ உலகமெங்கிலும் அவர்கள் அனுப்பி போய் சொன்ன நாடுகள் இன்றைக்கு கிறிஸ்துவை இழந்து நிற்கிற நிலையிலும் அவர்களால் உண்டாக்கப்பட்ட சபையில் தேவன் ஆராதிக்கப்படுகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் அவருடைய காலங்கள் முடிந்து இந்திய திருச்சபை தன்னுடைய பொறுப்பை தானே நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் முயன்ற போது ஆண்டவர் இங்கேயே அநேக மிஷனரி சங்கங்களை எழுப்பினார். நன்றாய் கவனியுங்கள். சபை தன்னுடைய வேலையை இன்னமும் அதிகமாக செய்வதற்காக அநேகரை ஆண்டவர் எழுப்பினார். அதன் மூலம் மிஷனரிகள் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் என்னுடைய நிலைமையோ அது அல்ல. மாறாக என்னை அனுப்பினார். அங்கே ஒரு மிஷனரி சங்கமே உருவாகிவிட்டது. அதுதான் மற்றவர்களுக்கும் எங்களுக்குள்ள பெரிய வித்தியாசம். இட்ஸ் a vast difference. அதர்ஸ் சாதாரணமாக பெங்களூரிலே ஆரம்பிப்பார்கள், அல்லது சென்னையிலே ஆரம்பிப்பார்கள், அல்லது ஆந்திராவிலே ஆரம்பிப்பார்கள். ஆனால் மாறாக என்னை ஆண்டவர் பீகாருக்கு கொண்டு போய் 7 வருடங்கள் கழித்து அதை ஒரு மிஷனரி ஸ்தாபனமாக உருவாக்குவதற்கும் அநேக தேவ பிள்ளைகள் ஒத்தாசையினாலே, ஆண்டவர் எழுப்பி தந்த தேவ பாத்திரங்களினாலே, என்னை விட கல்வி கற்றவர்கள்,
என்னை விட திறமையுள்ளவர்கள், என்னை விட அதிகமாக ஆண்டவருக்கு ஓடக்கூடிய பலனல்வர்களை ஆண்டவரினோடு கூட இணைத்தபடியினால இன்றைக்கு ஆண்டவருடைய பணியை அந்த வட இந்திய பகுதிகளிலே செய்வதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஆங்காங்கே எழுப்பி தந்த ஜெப பங்காளர்கள் உண்டு. ஆங்காங்கே எங்களை புரிந்து கொண்டவர்கள் எங்களுக்கு செய்த பெரிய உபகாரங்களின் நிமித்தமாக இந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு ஆண்டவர் கொஞ்சம் கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த தேசம் மிகவும் பெரிதல்லவா, ஆகையினாலே செய்ய வேண்டிய காரியங்களும் எழுப்பப்பட வேண்டிய மக்களும் மிகவும் அதிகம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த காலை வேளையில் நான் பேசுகிற செய்தி சில நேரங்களில் ஆங்காங்கே உங்களுக்கு இடிக்கலாம். வேத வசனத்தை நான் பேசாமல் வேறு விதமாய் பேசினால் அன்றைக்கு இயேசுவை கல்லெறிவதற்கு வேதபாரகர்களே எழுந்து நின்றது போல் நீங்களும் எழுந்து நிற்கலாம். பட் நான் சொல்லுகிற காரியத்தை வேதத்தின் வெளிச்சத்தில் நீங்கள் பார்க்கும்படியாக கேட்கிறேன். ஏதோ உங்களிடத்தில் பேசி கொஞ்சம் காணிக்கைகளை உங்கள் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அல்ல, மாறாக இந்த ஆராதனையில் வந்திருக்கிற நீங்கள் இங்கே பாடினீர்கள், சபையின் அஸ்திபாரம் கிறிஸ்து இயேசுவே என்றும் அதில் ஒரு அழகான வரியை நீங்கள் பாடியிருக்கலாம். 3வது கவியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எப்படி உணர்ந்து பாடுகிறீர்களோ எனக்கு தெரியாது. அதில் சொல்லப்பட்டிருக்குது, வெளியிலே உள்ளவர்களும் என்னை அடிக்கிறார்கள், உள்ளே உள்ளவர்களும் என்னை அடிக்கிறார்கள் என்று அதில் நீங்கள் பாடினீர்கள். நீங்கள் எப்படி பாடினீர்களோ எனக்கு தெரியாது. சிறு வயதிலே இந்த கொயரையில் இப்படித்தான் உட்கார்ந்து நானும் பாடினவன், பல வருடங்கள் பாடினவன். என்ன பாடுகிறோம் என்றே தெரியாமல் பாடினது நாட்கள் உண்டு. ஆனால் தேவனை அறிந்தபோது ஒவ்வொரு வரியும் என்னுடைய இதயத்திலிருந்து மாத்திரமே புறப்பட முடியும். நன்றாய் கவனியுங்கள். என்னுடைய ஆதி அனுபவத்திலே ஆண்டவர் நீ பாடும்போது பொய் சொல்லக்கூடாது என்று கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு சிறிய சம்பவத்தை சொன்னார். அதை நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை. அந்த நாளிலிருந்து நான் பாட முடியாது. ஆகனாலே நீங்கள் பாடினீர்கள். வழக்கம் போல பிரசங்கத்துக்கு முன்னால் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியே வாரும் உடைக்கும் என்ன சொன்னீர்கள்? முதல்ல என்ன சொன்னீங்க? உடையும். உணர்த்துமா? உடையும். அப்போ நான் அதை செய்தால் நீங்கள் அதற்கு கவலைப்படக்கூடாது. நீங்கள் கேட்டுக்கொண்டபடியே நான் உடைக்கிறதற்கும் நான் ஒருவேளை வந்திருக்கலாம். ஆகையினால என்னை தவறாக புரிந்து கொள்ள மாட்டீர்கள். ஆண்டவரிடத்தில் சொல்லும், ஆண்டவரே பேசும் ஐயா, எங்களோடு கூட பேசும். ஒரு நிமிடம் மறுபடியும் கண்களை மூடி, ஆண்டவரே பேசும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இந்த கால வேளையில் உங்களோடு கூட பேசும்படியாக தேவனை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் எனக்கு காண்பித்த வசனங்கள் உங்களுக்கும் பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிற அனைத்து சபைகளுக்குமே பொருந்தும் என்று நான் தைரியமாக சொல்லுவேன். I am not speaking to you alone. I speak to the people, those who are listening from abroad, those who are the members of this church. இந்த சபையினுடைய அங்கத்தினர்கள் வெளியே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எனக்கு சொல்லப்பட்டதினால அவர்களுக்கும் நான் பேசுகிறேன். இன்றைய தினத்தில் இந்த சபையினுடைய ட்ரெஷரர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அவரும் அட்டன் பண்ணுவார் என்பதனால அவருக்காகவும் பேசுகிறேன். இங்கே இருக்கிற அனைத்து சபைகளும்
விசேஷமாக தமிழ் பேசுகிற சபைகளும் என்னுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் காண்பித்த வசனங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 2வது 3வது வசனத்திலே அடங்கியிருக்கிறது. எல்லா பகுதிகளையும் பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லாவிட்டாலும் தெளிவான சில காரியத்தை சொல்லும்படியாக ஐசாயா சாப்டர் 54 verse 2 and 3, ஏசாயாவின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். இந்த வார்த்தையின் ஆழத்தை இங்கே இருக்கிற சிறியவர்களும் பெரியவர்களும் அறிந்திருந்தால் நாம் எப்படி செயல்படுவோம் என்பதை குறித்து பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லாவிட்டாலும் ஒரு காரியத்தை முக்கியமாக நான் பேச விரும்புகிறேன். அதில் என்ன, 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்கள் முன்னதாக வைக்க விரும்புகிறேன். தடை செய்யாதே, தடை செய்யாதே. நன்றாய் கவனியுங்கள் அருமையானவர்களே. இந்த வார்த்தை நமக்கு சொல்லப்படும் போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன, நீ பெரிதாக வேண்டும், நீ விரிவாக வேண்டும், நீ வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் பெரிதாவதோடு மாத்திரமல்ல, இடிந்து கிடக்கிறவைகள் எல்லாம் பழுதாக்கி கட்ட வேண்டும். அதோடு கூட நிற்காது, இன்னும் உன்னுடைய கூடாரத்தின் எல்லையை விரிவாக்க வேண்டும். அதற்கு நீ செய்ய வேண்டிய ஒன்று, உன்னுடைய கயிறுகள் நீளமாகட்டும், உன்னுடைய முளைகள் உறுதியாகட்டும் என்றெல்லாம் ஆண்டவர் ஆலோசனை சொல்லுவது தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற பெரிய ஆதங்கத்தை இன்றைய சபையை பார்த்து சொல்கிறார். Many times we limit God. Many times we limit God and limit our activities also. அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவரையும் மட்டுப்படுத்தி விடுகிறோம், நாம் ஒரு எல்லையை குறித்து அதற்குள்ளேயே ஓடி விடுகிறோம் என்று சொல்லுவேன். Listen to me very carefully. வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இஸ்ரவேலின் பரிசுத்தரை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள் என்று. As a believer in Jesus Christ, you have a tendency to limit your own God. உங்களுடைய ஆண்டவரையும் நீங்கள் கட்டுப்படுத்தி விடுவீர்கள். அது நிமித்தம் உங்களையும் கட்டுப்படுத்தி விடுவதற்கான ஒரு காரியம் நடப்பதற்கான வாய்ப்பை அறிந்ததினால் தான் ஆண்டவர் சொல்கிறார், I have a greater plan for you. உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன். வலது பக்கத்தில் நீ பெருக வேண்டும், இடது பக்கத்திலே பெருக வேண்டும், உன் கூடாரத்தை விசாலமாக்க வேண்டும், உன் வாசஸ்தலங்களின் திரைகளை விரிவாக்க வேண்டும், உன்னுடைய கயிறுகளை நீளமாக்க வேண்டும், உன்னுடைய முளைகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நான் உன்னை குறித்து தீர்மானம் வைத்திருக்கிறேன். ஆனால் அதற்கு நீயே காரணமாகிவிட முடியும். தடை செய்யாதே. Get aligned with my plan. என்னுடைய திட்டத்தோடு இணைந்து பார். உன் மனசுலயே இதுதான் என்னால முடியும் என்று நின்று விடாதே, அல்லது இவ்வளவுதான் இதுக்கு மேல போகாதுன்னு நினைக்காதே என்று சொல்லுகிற ஒரு பெரிய சத்தம் இந்த தடை செய்யாதே என்கிற வார்த்தையிலே அடங்கி இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். உடனே நமக்கு மனதிலே தோன்றுகிறது, நம்ம தான் நல்லா தானே செய்யணும்னு வாஞ்சிக்கிறோம், சாத்தான் தான் பொல்லாதவன், அவன் தான் தடை செய்வான் என்கிற எண்ணம் உங்களுக்கு உண்டாவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆம், நம்முடைய ஜெபங்களை தடுப்பான் என்பதற்கும் நம்முடைய முன்னேறி செல்வதை தடுப்பான் என்பதற்கும் வேத நமக்கு அடையாளம் காட்டுகிற காட்சிகள் உண்டு. எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு காட்டி கொடுப்பதற்கு நேரமில்லை. ஆனால் 2 முக்கியமான காரியங்களை முதலாவது காட்டி கொடுக்கிறேன். How Satan can stop your progress. நீங்க சொல்லுங்க, ஐயா கர்நாடகாவில் இருக்கிறீங்க, கொஞ்சம் பத்திரமாவே பேசுங்கள், இங்க சட்டம் இருக்கிறது, நாங்கள் விரிந்து பரம்ப கூடாதபடிக்கு, நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யக்கூடாதபடிக்கு எங்களுக்கு சட்டம்
உலகமே தடை போட்டு இருக்கிறதுன்னு சொல்லலாம். I do belong to South India by birth, but I do live in North India by my call. என்னுடைய அழைப்பின்படி நான் வட இந்தியாவில் வாழ்கிறேன். நான் பிறப்பின்படி இங்கே இருக்கிறேன். ஆகையினாலே இங்கே நடக்கிறதும் எனக்கு தெரியும், அங்கே நடைபெறுகிறதும் எனக்கு தெரியும். அதை புரிந்து கொண்டதினால் தான் தைரியமாக சொல்கிறேன். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையினால, இன்றைக்கு இயற்றப்படுகிற சட்டங்களினால our mind can start or put a full stop for all the progress of the church, which is the very intention of God. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடாதபடி சபை தடுக்கப்படுவதற்கு சட்டங்களும் இன்றைக்கு நடைபெறுகிற காரியங்களும் ஏராளமாக இருக்கலாம். But never, don't mind, listen to God, obey him. அவருக்கு உபய பண்ணுவதற்கு தடையாய் இருக்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்து விடுகிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்கிறேன். நான் சொன்னது போல இந்த சபைக்கு மாத்திரமல்ல, சென்ட் லூக்ஸ்க்கு மாத்திரமல்ல, சென்ட் மேத்யூ, சென்ட் மார்க், சென்ட் ஜானுக்கும் சொல்லுகிறேன். அதை புரிந்து கொண்டவர்களாக என்னுடைய செய்தியை நீங்கள் கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். சாத்தான் நம்மை தடை செய்ய முடியும். வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் பவுல் அங்கே ஒரு காரியத்தை எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? வாசியுங்கள். 18வது வசனத்தை வாசிக்கலாம். 1 Thessalonians 2nd chapter verse 18. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன். ஓ, மாமியார் அல்ல, அல்லது மாமனார் அல்ல. I had a desire to visit you again. இந்த இடத்தை உங்களுக்கு கொஞ்சம் பின்னதாக சொல்லி விடுகிறேன். என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? தெசலோனிக்கா என்கிற பட்டணத்திற்கு பவுல் 3 ஓய்வு நாளிலே பிரசங்கம் பண்ணினதால் ஒரு சபை உண்டாய்விட்டது. What a challenge it is. Just 3 days meeting, a church, a powerful church sprang over there. 3 நாள் பிரசங்கத்தில் ஒரு இடத்துல நல்ல உபத்திரவங்களை சகிக்கக்கூடிய, தாங்கக்கூடிய, இன்னமும் மற்றவர்களுக்கு மாதிரியாக மாறி போகக்கூடிய ஒரு சபை உண்டாயிற்று. அந்த சபைக்கு விரோதமாக காரியங்கள் செய்யப்பட்ட போது, அந்த சபை உபத்திரவத்திற்குள்ளான போது, அங்கே பவுல் அவர்களை சந்தித்து மீண்டும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, அவர்களை திடப்படுத்த வாஞ்சிக்கிறான். He had a mind, he fixed his agenda, he fixed his itinerary. அவனுடைய பிரயாண திட்டத்தை தீட்டுகிறான். நான் மறுபடியும் அவர்களை போய் சந்திக்க வேண்டும், மறுபடியும் அவர்களை திடப்படுத்த வேண்டும். ஏனென்றால் 3 நாட்கள் தான், 3 ஓய்வு நாட்களுக்கு மாத்திரமே அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறேன், வசனத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களுக்கு போய் மறுபடியும் நான் ஆண்டவரை அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தவர்களை திடப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற வேளையிலே, நன்றாய் கவனியுங்கள், மனதாயிருந்தேன். யார் தடுத்துட்டது? யார் தடுத்துட்டது? சாத்தான். Dear people of God, Satan can even stop a great apostle. Please understand that. ஒரு பெரிய அப்போஸ்தலன், அபிஷேகம் பெற்றவன், அவனை, அவனுடைய திட்டத்தை, அவனுடைய ப்ராக்ரஸை சாத்தானும் தடுத்து விட முடியும். நம்ம என்ன சொல்லியிருப்போம் சொல்லுங்க? ஒரு பிரயாணத்துக்கு நீங்கள் ஆயத்தப்பட்டீங்க, சூட் கேஸ்லாம் ரெடி, டிக்கெட்டும் புக் பண்ணியாச்சு, அல்லது ஃப்ளைட் புக் பண்ணியாச்சு, ரிசர்வேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்பொழுது நீங்கள் புறப்படுகிற நேரத்தில் தடை செய்யப்படுகிறீர்கள். எப்படி தடை செய்யப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. சிலர் சொல்லலாம் பூனை உண்டு விட்டது அதனால் போகக்கூடாது என்று, அல்லது ஒரு விதவை வந்து விட்டால் போகக்கூடாதுன்னு. நமக்கு தமிழ் கலாச்சாரம் அப்படி தானே சொல்லி கொடுத்துருக்கு. போகிற காரியம் உருப்படாது, முழுவேஞ்சில் முடிச்சு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்தவர்கள் உண்டு. லிசன், வீட்டுக்கு திரும்ப வந்தவர்கள் உண்டு. ஆனால் இங்கே சாத்தான் தடை பண்ணுகிறான்.
how Paul overcame. How did Paul overcame? தடுத்துட்டான்னு நின்றக்கூடாது. Listen sir, you must have an alternative strategy. சபை இன்னைக்கு சட்டம் போட்டான் பிரதர், வெளியே போகாதீங்க பிரதர், வெளியே போகாதீங்க பிரதர். சுவிசேஷம் சொல்லாதீங்க பிரதர், சொல்லாதீங்க பிரதர். மதத்தை பிரசங்கம் பண்ணாதீங்க பிரதர், பண்ணாதீங்க பிரதர். எதுக்குப்பா வம்பு? அரசாங்கமே சொல்லிட்டு சட்டமும் போட்டாங்க, ராஷ்டிரபதியும் கையெழுத்து போட்டாரு. அவர் தான் 2 மணிக்கு எழுப்பி விட்டா கூட கையெழுத்து போடுவார். தூக்கத்தில் கையெழுத்து போடுறவர் தானே இருந்தார். உங்கள் ஊர் சட்டம் கையெழுத்து போட போகுது. Sir, listen, my dear people of God, listen. Paul was not willing to stop his program. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அப்ப என்ன சொல்றான்? வாசிக்கலாம் 5வது வசனம், 3வது அதிகாரத்தின் 5வது வசனம். ஆகையால் நான் இனி ஓய் Paul, you are impatient. உடனே சொல்லிடுவோம், you fellow, you are impatient. You must wait for a chance. You wait for an atmosphere. We wait for some MP to come and talk to the prime minister or chief minister. அப்பந்தான் நமக்கு எல்லாம் சாதகமாக ஆன பிறகு போகலாம். ஆனால் இங்கே ஒரு தேவ மனிதன் உண்டு, தேவனை அறிந்தவன் உண்டு, தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு ஒரு துடிப்புள்ளவன் உண்டு. சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீங்கள் உங்கள் பைபிள் என்ன எழுதியிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் பைபிள் என்ன எழுதியிருக்கு? பொறுத்து இருக்கக்கூடாது. I cannot stop, I cannot be patiently waiting. ஏன்னா பைபிளை வாசிக்கிறது இல்லை, கொஞ்சம் பேர் பார்த்தா அப்படி தான் தெரியுது. அதனால தானே உங்களுக்கு பைபிளை கொண்டு வரானு இங்கே வசனம் போட்டுடுறாங்க. பாட்டு புஸ்தகம் கொண்டு வந்தோன்னா பாட்டாக போட்டுடுறாங்க. அதனால் பாட்டு புஸ்தகம் போச்சு, பைபிளும் போச்சு. காணா குறைக்கு மொபைல் வேறு வந்துட்டு, மொபைலில் ராதிகாவும் வருகிறா, இயேசு கிறிஸ்துவும் வர்றாரு. ஹலோ, அங்கே உட்காந்து நீ என்ன பார்க்குறன்னு தெரியுது. அவர் ஐயர் நினச்சிக்கிட்டு இருப்பார், நீ அவர் சொல்கிற வசனத்தெல்லாம் தேடுறன்னுட்டு நீ ஃபேஸ்புக்கு தேடிக்கிட்டு இருக்க. உண்மை தானே? நல்லா கவனிங்க. வேத புஸ்தகம் கொண்டு வாங்க. உங்கள் பைபிள் சொசைட்டி செக்ரட்டரியே எழுதியிருக்கிற, நாங்கள் பிரிண்ட் பண்ணுறதெல்லாம் யாராவது வாங்க ஐயா. லிசன் சார், லிசன். Turn your Bible and go back and read. நாங்கள் பொறுத்திருக்க கூடாமல் வாசிக்கலாம். எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் எங்களை தான் நிறுத்திட்டான், உங்களையும் விட மாட்டேங்கிறான். உங்களை சோதனைக்குட்படுத்தியதுண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படி அவனை அனுப்பினேன். அடுத்த வசனம். இப்பொழுது யாரை அனுப்பினேன்? 2வது வசனத்தில் எழுதியிருக்குது, அசைக்கப்படாதபடி திடப்படுத்துறதற்கு நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் நீங்கள் உடன் வேலையாளர் தீமோத்தை அனுப்பினேன். இஃப் Satan can stop me, I will send somebody. That should be the spirit of the church today. இதுதான் சபைக்கு தேவை. இந்த வழியில் என்ன இன்னொரு வழி? ஐயா, 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார்கள். வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் ஜனங்கள் இருக்கிறார்கள், ஜன்னல் வழியாக போக முடியாது. என்ன செய்தார்கள்? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, வழி இல்லைன்னா கூரையை பிச்சுரு. நாங்க எங்க மிஷினரி போட்டது எதை எப்படி பிக்கிறது? சார், that is what my Bible says. ஏசு அவருடைய விசுவாசத்தை கண்டு என்று எழுதியிருக்குது. விசுவாசம் என்ன செய்யும்? கூரை பிக்கும். வசனத்தை வசனமாக பார்த்தா நம்மெல்லாம் அப்படியே புரட்சியாளர்களாக மாறி இருப்போம். நம்ம ரொம்ப சப்ளைம் கிறிஸ்டியன்ஸ், ரொம்ப பீஸ் லவ்விங் கிறிஸ்டியன். பீஸாக இருக்கும். அதனால தான் லிசன் சார், லிசன். Why we are like this? Because we don't dare to act. கிரியை இல்லாத விசுவாசம். வசனம் நல்லா தெரியுது. குட், வெரி குட். ஆமா, விசுவாசம் இருந்ததுன்னா கூரை பிக்கும். எப்படியாவது கொண்டு போகணும், ஏசு இடத்துல எப்படியாவது கொண்டு போயிடணும். அதனால கூரையை பிச்சுட்டான்.
வீட்டுக்காரன்ட்டு பெர்மிஷன் வாங்கினானோ இல்லையா எனக்கு தெரியாது. அவனுக்கு தெரியும் இவனை சுகமாயிட்டேன்னா அதையும் சரி பண்ணிடுவார் ஆண்டவர், ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ பெரியவர்னு தெரியும். இல்லைன்னா அவன் செலவிலே பண்ணட்டும்னு சொல்லுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எனக்கு ஆதி நாட்களினுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்கிறேன். என்னோடு கூட சுப்பிரமணியம் என்கிற ஒரு சகோதரன் இருந்தார், சிவகாசியை சேர்ந்தவர். அவர் என்னோடு கூட ஊழியத்தில் இணைந்திருந்தால் நாங்கள் 2 பேரும் கிராமமாக ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வார்த்தை எடுத்து செல்வது வழக்கம். ஒரு மிக மோசமான ஒரு இடத்திலே நாங்கள் வைக்கப்பட்டோம். ஆண்டவரே வழி நடத்தினார். அந்த ஊரிலிருந்து 7 கிலோமீட்டர் கிராமம் ஒன்று உண்டு, அதற்கு பேர் அஞ்சா என்று பேர். அந்த அஞ்சா என்கிற கிராமத்தை குறித்து பாரம் கொடுத்தார். நீங்கள் கேட்கலாம் ஏன் ஐயா என்று. அந்த அஞ்சா ஊர் அந்த பகுதிகளிலே பயங்கரமான பெயர் பெற்ற ஊர். எதற்கென்றால் அது ஒரு ஆற்றன் கரையில் இருக்கிறது. அதற்கு சோன் நதி என்று பெயர். சோன் நதியின் ஓரத்தில் இருக்கிற அவர்களுக்கு ஏராளமான தண்ணீர் வளம் உண்டு என்கிறபடினால அவர்கள் எல்லாருக்கும் ஏராளமான சொத்துக்கள் உண்டு, பணபலம் உண்டு, அதோடு கூட அவருடைய ஜாதி பெருமை உண்டு. அந்த அஞ்சா கிராமத்தில் ராஜபுத்திரர்கள் என்று சொல்கிற ராஜ்புத் உண்டு. அவர்களுடைய வேலை என்ன என்றால், இந்த வயலில் 6 மாதம் தானே வேலை இருக்கும், உழுகிறதற்கு, விதைப்பதற்கு. அதை விட்டுவிட்டு மற்ற நேரங்களில் என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய தொழிலை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். நதிக்கு அந்த பக்கத்தில் போய் இரவு வேளைகளில் கொள்ளையடித்து விட்டு வருவது. They were known looters and dacoits. ஏனென்றால் அங்கே இருக்கிறவர்களுடைய எல்லாருடைய வீட்டிலையும் துப்பாக்கி உண்டு. நீங்கள் இதெல்லாம் நம்ப மாட்டீர்கள், வந்தால் உங்களுக்கு காட்டித்தாரேன். அஞ்சாவில் every household was having some kind of pistol or rifle. ஆனால் 2 வச்சிருப்பான். ஒன்று லைசன்ஸ் வாங்கி வச்சிருப்பான், ஒன்று லைசன்ஸ் இல்லாமல் வைப்பான். கொள்ளையடிக்க போகும்போது லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கியை உபயோகப்படுத்தி விட்டு யாரையாவது கொண்டுட்டுனா கூட வந்துடுவான். போலீஸ் வந்ததுன்னா லைசன்ஸோடு இருக்கிற துப்பாக்கியை காட்டுவான், அது உபயோகப்படுத்தப்படவில்லை, அதனால் பிடிக்கவும் முடியாது, அது கிடையவும் கிடையாது. அந்த கிராமம் சின்ன கிராமம். அங்கே இருந்தது 700 வீடுகள். ஆனால் அங்கே இருந்தது 400 துப்பாக்கிகள். 400 × 2. அதான் நான் லைசன்ஸ் வாங்கின துப்பாக்கி மட்டும் சொல்கிறேன், நான் சொல்லவில்லை, அரசாங்கத்தின் கணக்கெடுப்பு சொல்கிறது. அப்படிப்பட்ட ஊரில் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்ற பாரம் என்னையும் என்னோடு இருந்த அருமை சகோதரனையும் பிடித்தது. நான் சொன்னேன், அவருக்கு அதிகமாக ஹிந்தி தெரியாத நாட்களில் அவர் என்னோடு கூட இணைந்து கொண்டார். நாங்கள் 2 பேரும் நியூ டெஸ்டமெண்டை போட்டு எங்களுடைய பையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் செல்லும். உடனே அங்கே 2 முரடர்கள் வந்தார்கள். பெரிய எங்கள் ஊரில் 8 அடி கம்பு தூக்கிட்டு நடக்கிறது வழக்கம். பீகாரியை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய பீகாரி பிரதரையை வச்சுக்கொண்டு தான் சொல்லுகிறேன். பீகாரியை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்றால் 3 காரியம் சொல்லுவார்கள். லோட்டா, லோட்டா என்றால் லோட்டா, உங்களுக்கு தெரியுதா? லோட்டான்னா செம்பு, லோட்டா. 2வது லாட்டி, கம்பு. அதற்கு பிறகு லங்கோட்டா, கோமணம். பீகாரி அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு அடையாளம் 3 தான். லோட்டா, லாட்டி, லங்கோட்டா. இது मैं सही बोल रहा हूँ? ठीक. You can check with them. அதுதான் எங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனு. ஆமாம், பாம்பேயில் டிரைவராக போனான்னா உனக்கு வீடெல்லாம் வேண்டாமா? வேண்டாம் சார், நான் டிரைவராக வண்டியிலே பட்டு தூங்கிக்கிடுவேன். என்னடா வச்சுருக்க? லோட்டா, லாட்டி, லங்கோட்டா. ஃபினிஷ். That is why Bihari drivers are cheaper than the Tamil drivers. அதனால தான் தமிழ் டிரைவர் போனால் எங்கே வீடு கொடுப்பீங்க, அதுக்கு பிறகு என்ன சாப்பாடு கொடுப்பீங்கலாம் கேட்பான். எங்கள் ஆளதெல்லாம் கேட்க மாட்டான், ஒன்றும் கேட்க மாட்டான். அவனுக்கு அதுவே போதும். அதனால தான் அவன் நீங்கள் 10,000 கேட்டால் அவன் 5,000க்கு வேலை செய்வான். ஆகையினால தான் தமிழ் ஆளுங்களுக்கு பாம்பேயில் வேலை இல்லாமல் போச்சு. அப்படிப்பட்ட ஆட்கள். அதனால் 8 அடி கம்பை தூக்கிட்டு 2 பேர் மீசை பெருசாக வச்சுருந்தான். வந்து எங்கள் 2 பேரையும் இப்படி போட்டு நிறுத்தி வந்தான். என்ன நடந்தது தெரியுமா? நான் அவனை பார்த்து சொன்னேன், நாங்கள் 2 பேரும் இன்னும் இருந்ததை காட்டிலும் நான் இன்றைக்கு 30 கிலோ குறையா இருந்தேன். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஐ வாஸ் ஸோ தின், ஸோ லீன். அவர் என் கூட இருந்தவர் 4 முழ வேஷ்டி கட்டுறவர். நான் மட்டும்தான் இந்த பைஜாமா போடுற ஆள். நான் பைஜாமா போட்டுக்கிட்டு நான் போன போது எங்கள் 2 பேரும்
புஸ்தக பையோடு பார்த்தான். எங்களை குறித்து தெரியும், ஏனென்றால் 7 கிலோமீட்டர் உள்ள அந்த ஊரில் நாங்கள் தெரு பிரசங்கியார்கள், ஆகினால தெரியும். அவன் சொன்னான், எங்கள் ஊருக்கு வரக்கூடாது. அவன் தடுத்து நிறுத்தினான். நீங்கள் என்றால் என்ன செய்வீர்கள்னு எனக்கு தெரியாது, நாங்கள் என்ன செய்கிறோம். நான் அதை தாண்டி விட்டு சொன்னேன், உங்கள் வீட்டுக்கு வரவில்லை, உங்கள் ஊருக்கு வரலாம். நானும் இந்தியன், நீனும் இந்தியன், என்னை யாரும் தடுக்க முடியாது என்று சொல்லிவிடுது. அவளுக்கு கோபம் வந்து விட்டது. இந்த ஊருக்கே இவ்வளோ தைரியமாக வருகிறாய் என்று சொல்லி எங்கள் 2 பேரையும் சட்டையும் பிடிச்சி கரா என்று இழுத்து கொண்டு போனார்கள். போய் அங்கே ஊரில் ஒரு சண்டை பஞ்சாயத்து தீர்த்து கொண்டு இருக்கிறதற்கு கிட்டத்தட்ட ஒரு 45 பெரிய ஆட்கள், எல்லாம் பணக்காரர்கள், எல்லாரும் பெரிய ஆட்கள் கூடியிருந்தார்கள். முதல்ல இங்கே பேசு, அதுக்கு பிறகு உள்ளே போனார். இதை மாதிரி ரெடிமேட் காங்கிரிகேஷன் எனக்கு எப்படி கிடைக்கும்? அதுவும் ஊர்லேயே பெரிய மனுஷங்க. நான் சொன்னேன் தேங்க்யூ. அவனுக்கு விளங்கலை, ஏன்னா ஆங்கிலம் தெரியாது. எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான்னு சொல்ல, இங்கே முதல்ல சொல்லினார். எனக்கு ஒன்று தெரியும், பீகாரிங்களுக்கு பாட்டு தெரியும். நான் ஒரு பாட்டு ஹிந்தியில் இப்படி இருக்குது, மனு கா தீப் ஜலா जीवन दीप जला, ख्वाबों में खोया है, जाग जरा मत वाले, ख्वाबों में खोया है, जाग जरा मत वाले, सच बतलाओ तेरे मन में रात कैसी छाई, सच्चा नहीं है देख संभल जा, यीशु से है जुदाई, यीशु को अपना, यीशु को अपना, ख्वाबों में खोया है, जाग जरा मत वाले, ओहो ख्वाबों में खोया है, जाग जरा मत वाले. நான் பாட ஆரம்பிச்சோடனே கொஞ்சம் பேர் தலை உருள ஆரம்பிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு, பார்த்து கதவு திறந்துட்டார் ஆண்டவர்னுட்டு. உடனே நான் 20 நிமிஷம் பிரசங்கம் பண்ணேன். இந்த ஆளுங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு சொன்னேன், இன்னும் அதிகம் அறியணும்னா என் கையில் நியூ டெஸ்டமென்ட் இருக்குது, ஆனால் சும்மா தரமாட்டேன், காசு கொடுத்தா தருவேன் அப்படின்னேன். எல்லாம் உடனே எங்கள் ஊரில் குரங்கு தொப்பி போட்டுறேன், எல்லா குரங்கும் தொப்பி போட்டுற மாதிரி தான். உடனே எல்லாரும் வாங்கிட்டாங்க. எங்கிட்ட இருந்து 37 நியூ டெஸ்டமென்ட் தான், பெரிய பெரிய நியூ டெஸ்டமென்ட் சுமந்து கொண்டு போயிருந்தோம். அங்கே இருந்து 45 பேர். அப்போ மீதி உள்ள ஆட்களுக்கு கிடைக்கல. அவங்க என்ன சொன்னாங்க, எங்கேயா ஐயா எங்கேயா கிடைக்கும், மீதி எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் என் வீட்டை சொன்னேன். என் வீடு அந்த நேரத்தில் இங்கே இருந்து என் வீடினுடைய நீளம் அந்த ஆல்டர்லேருந்து அந்த கேட் வரைக்கும், ஜன்னல் கிடையாது. பகல் நேரத்தில் கூட என் மனைவியை பார்க்கணுன்னா கேண்டில் வச்சு தான் பார்க்கணும். ஒரு ஜன்னலும் கிடையாது, ஒரே கதவு. அங்கே டாய்லெட் கிடையாது. அந்த வீட்டில் தான் நாங்கள் குடியிருந்தோம். நான் இந்த வீட்டில் குடியிருக்குன்னு, அந்த வீட்டில் நீங்கள் இவ்வளோ பெரிய மனுஷனா, பஜாரில் என் வீடு இருக்குது, நான் ஃப்ரீயாக தரேன்னு ஒருத்தன் எந்திரிச்சிட்டான். கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லலாம், தப்பிடான இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். உன்னை தடுத்தான்னா ஆண்டவர் உன்னை உயர்த்த போகிறாருன்னு அர்த்தம். நம்புறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லலாம் அந்த சர்ச்சில் அல்லேலூயா, அல்லேலூயா. I am also from a high Anglican church, so I know what is what. நல்லா கவனிங்க. பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்க, தடுத்துறான்னு நிறுத்திடாத. உன் ஜூனியரே காரியத்தை சாதிச்சிருவான். Paul sent his junior who was a trainee. இங்கே 2 ட்ரெயினி எனக்கு வந்தாங்க, இந்தாங்க இருக்காங்க. ஐயா உங்களை தடுத்தாங்கன்னா இவங்க 2 பேருமே காரியத்தை முடிச்சிருவாங்க. Whoever it may be. பால் என்னைய தானே தாத்தா நீ நிறுத்துற, என் அசிஸ்டன்ட் பார்த்துக்கிடாண்டான்னு அனுப்பிச்சிட்டார். நீங்கள் படித்து பாருங்கள், பைபிளெல்லாம் இப்படி படிங்க. கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லைன்னு படித்து அதிலே நின்றுடாதீங்க. Our God has got 1001 strategy. When Satan works one strategy, he can use another strategy. விளங்குதா? நான் சொல்கிறது விளங்குன்னு நினைக்கிறேன். ஆமாம்,
பக்கத்தில் இப்போ எல்லாரும் சொல்லுங்க, நான் சொல்கிறதுக்கு மட்டும் ஆமேன்னு சொன்னீங்க. என்ன பண்ணும்? சாத்தான் சட்டத்தின் மூலம் என்னை தடுக்க முடியாது. உங்களுக்கு தைரியம் வந்ததுன்னா சரிதான். கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கு தைரியம் வந்ததுன்னா சரிதான். ஓகே, சாத்தான் இன்னொன்று செய்வான். திருப்பங்க பார்க்கலாம் என் கூட. தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம். தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம். இந்த அதிகாரத்தை அநேகர் நீங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் தெரிந்திருக்கிறவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சில உண்மைகளை இந்த அதிகாரத்திலிருந்து காட்டி கொடுக்க விரும்புகிறேன். 10வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே போதும் தானியேலுக்கு ஒரு காரியம் வெளிப்பட்டது. எப்ப நடக்குதுன்னு எழுதி வச்சிருக்கிறான் தானியேலே. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷம். அதை மட்டும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த பெர்சியாவின் ராஜா கோரேஸ் யார்? அவன் பிறக்கும் முன்னதாகவே பெயரிடப்பட்டவன். ஏசாயா சொன்னான், கோரேசை நான் ஆண்டவர் சொல்லுகிறார், கோரேசை நான் எழுப்புகிறேன், அவன் தான் உங்களை விடுதலையாக்குவான் பாபிலோனில் இருந்து என்று சொல்லப்பட்ட தேவனுடைய ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஒரு பெர்சிய தேசத்தின் ராஜா. மறந்து விடாதீர்கள். இந்த ராஜா என்ன செய்தான் என்பதையும் வாசித்து விடலாம். எஸ்ராவின் புஸ்தகம், புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 1. எஸ்ராவின் புஸ்தகத்திலே 1வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுதுதான் நான் பேசுகிற காரியம் உங்களுக்கு தெரியும். 1வது வசனத்தின் முதல் 1வது அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. 1ஆம் வருஷத்திலேயே பெர்சியாவின் ராஜா, பாபிலோனிய அரசாங்கம், ராஜ்யம் அழிக்கப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜாவாக மாறின முதல் வருஷத்திலேயே கர்த்தருடைய ஆவி அவனை ஏவினார். அவன் சொல்லுகிறான், வாசிக்கலாம் 2வது வசனம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு யார் தந்தான்னு சொல்றான்? A heathen king. Please understand. ஒரு அந்நிய ஜாதியான ஒரு ராஜா சொல்கிறான், பரலோகத்தின் தேவன் தான் எனக்கு ராஜ்யத்தை தந்திருக்கிறார். Acknowledging God's power. நல்லா கவனிங்க. தந்து யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி யார் ஆபரேட் பண்றது? ராஜாவை யார் ஆபரேட் பண்றது? என்ன ராஜாவை? ஆமா ஆமா, மை காட் ரெயின்ஸ். என்னுடைய ஆண்டவர் தான் ராஜ்யம் பண்ணுகிறார், வேறொருவர் அல்ல. அவர் யாரையும் ஏவவும் முடியும், யாரையும் இயக்குவிக்க முடியும். இவன் ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து ஆண்டவரை அறிவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு குடும்பத்திலிருந்து ராஜாவாக வருகிறான். பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை தள்ளிவிட்டு, ஒரு பெரிய ராஜ்யத்தை தள்ளிவிட்டு ராஜாவாக உயர்த்தப்பட்டு, முதல் டிகிரியா தான், முதல் சைனே, ஃபைல் ஓபன் பண்ணோடனே சைன், ஃபர்ஸ்ட் சைனே தான். Come on, God has ordered me. கட்டளையிட்டார் எழுதுகிறார். He gave me a command to build the broken temple in Jerusalem. என்ன அருமையா இருக்குது பாருங்க. என் ஆண்டவர் ராஜாவாக ராஜவரீகம் பண்ணுகிறார். ஒருவேளை என் கண்களுக்கு இன்றைக்கு தெரியவில்லை, அவர் வரப்போகிறார் என்பது உண்மை. But my God reigns. ஆனா இப்ப தானியேல் 10வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இவன் ஆளுகிற 3வது வருஷத்திலே தானியேல் உபவாசித்து ஜெபிக்கிறான். 2வது வசனம் அப்படிதான் சொல்லுது. துக்கித்து 3 வாரம் அளவும் நல்ல ஆகாரம் சாப்பிடாமல், திராட்சரசம் குடிக்காமல், பரிமள தைலம் பூசிக்கொள்ளாமல் நான் ஜெபிக்கிறேன். Then God shows something. God speaks to him. அந்த நேரத்தில் ஒரு பெரிய தரிசனத்தை பார்க்கிறான். இசக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையிலே உட்கார்ந்திருக்கிற தானியேல்
ஒரு பெரிய தரிசனம் காட்டுகிறான். அந்த தரிசனத்தை பார்ப்பதற்கு நடக்கிற காரியத்தை கொஞ்சம் காட்டி கொடுத்து விட்டு நான் மேலே போகிறேன். 7வது வசனம். தானியேல் ஆகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன், என்னோட இருந்த மனுஷரோ தரிசனம் இவனுக்கு கிடைக்குது, காணலன்னு சொன்னான. காணலன்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கவங்க நடக்கிறத பாருங்க. நல்லா கவனிங்க. இன்னைக்கெல்லாம் தரிசனம் வருது. பெங்களூர் பட்டணத்தில் ஒவ்வொரு வருஷமும் மாறாம தரிசனம் பார்த்தேன்னு சொல்லி அதுக்குன்னு கூட்டம் போடுற ஒரு ஆளுங்க வந்துட்டு போறாரு. இன்னொரு ஆளும் வர்றாரு. ட்ரம்ப் ஜெயிக்க போறாருன்னு சொன்னாரு, ஆளை காணோம். இந்த பட்டணத்தில் ஏராளமான பேர் அவருடைய செய்திகளை பார்க்கிறீர்கள், இழுப்புண்டும் போயிருக்கிறீர்கள். நான் சொல்வது போல ஒருவேளை இந்த சர்ச்சில் இருக்கலாம், வெளியே சர்ச்சில் இருக்கலாம். அதுக்கு ஒரு திரள் கூட்டமும் கூடுகிறது. எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். தரிசனம் யார் பார்க்கறது? தானியேல். கீழே விழுந்து ஓடுறது யாரு? உனக்கு தரிசனம் கத்தர் இடத்துல வந்துன்னா பக்கத்தில் இருக்குன்னு விளங்காட்டாலும் அவனுக்கு உணர்வு வந்துடும். ஓய் சம்திங் இஸ் ஹேப்பனிங், சம்திங் இஸ் ஹேப்பனிங். நிற்கவே முடியலையா. ஓடிட்டானுங்க. தனித்து விடப்பட்டு தரிசனத்தை பார்க்குற பலனெல்லாம் அற்று போயிட்டு, என் உருவம் மாறி வாடி போயிட்டு திடனற்று போனேன். A man who receives a special vision during the time of Cyrus, please understand, கோரேஸ் வாழ்ந்த நாட்கள்ல சாதகமான அரசு இருக்கிறது, சாதகமான அரசன் இருக்கிறான், உதவி செய்கிற அரசன் இருக்கிறான். நானும் கொடுக்கிறேன், நீங்களும் கொடுங்கள், போகக்கூடியவர் போங்கள், போகாதவர்கள் கழுதை பொன் வெள்ளியை கொடுங்கள் என்று உற்சாகப்படுத்துகிற அரசன் இருக்கிறான். For the work of God, please understand. நம்ம எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிரும். என்ன அரசு வந்துட்டு தெரியுமா? மை காட், நல்ல அரசனை கொண்டு வந்துட்டாரு. எங்கள் ஜெபத்தெல்லாம் கேட்டான்னு நம்ம உடனே அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதிங்கள்னு பாடியிருப்போம். அதில் நடக்கிற ஆவிக்குரிய உலகத்தை ஆண்டவர் தானியேலுக்கு காண்பிக்கிறார். If you have a burden for your country, if you have the burden for your kingdom of God, if you have the worry for the church condition, you will see visions, you will be able to see the things which is above your understanding. நல்லா கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க. ஏதோ சர்ச்சுக்கு வந்தேன் போனேன்னு இருக்காதீங்க. நான் ஜெபம் பண்ணேன் போச்சு, என் பிள்ளை இல்லாமல் இருந்து சர்ச்சில் இருந்து 6 வாரம் போனேன், 7வது வாரத்தில் பிள்ளை வந்துட்டுன்னு சொல்லாதீங்க. Do not use this church as a holy place. No, this is not a holy place. மறுபடியும் சொல்கிறேன், I am from High Anglican Church, better than this church. But this is not a holy place. இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார்னு போய் சொல்லாத. நீ உன் வீட்டில் முழங்கால் போட்டாலும் இயேசு கேட்பா. ஆனால் இங்கே கூடி வர்றதுக்கு அர்த்தம் இருக்குது. அதுக்காக நான் இதை நீ இக்னோர் பண்ணலை, இதை ரெகுலேட் பண்ணலை. There is a purpose for gathering this and we need a building like that. That's why we build churches there. நல்லா கவனிங்க. அங்கே கூட இருந்தோம் பார்க்கும்போது அங்கே ஒன்று தெரியுது. நீங்கள் இதெல்லாம் வீட்டில் போய் படித்து பாருங்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் முடிக்கணும். 13வது வசனம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் போதும். அதுக்கு முந்தின வசனம் சொல்லியிருக்கு, தானியேலே நீ கேட்டுக்கொண்ட போதே, வேண்டிக் கொண்ட போதே நான் உனக்கு உத்தரவு, அவனுக்கு உத்தரவு வந்துட்டு பரலோகத்திலிருந்து. But and the answer of the prayer of this saintly man was stopped by whom? Whom? பெர்சியா ராஜாவின், அது யாரு? முதல் வசனத்தில் எழுதியிருக்கு பெர்சியா ராஜா கோரேஸ்னு எழுதியிருக்கு முதல் வசனத்தில். இங்கே ஒரு பிரின்ஸ்ன்னு எழுதியிருக்கு. இந்த பிரின்ஸ் யாரையா? ஹலோ, உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியுமா? இங்கே யாராவது ஹிஸ்ட்ரியில் PhD வாங்கினவங்க இருப்பீங்களே? இதெல்லாம் எதுக்கு எங்கிட்ட கேட்குறீங்க? பிபிளிக்கல் ஹிஸ்ட்ரியை தவிர எங்களுக்கு மற்றதெல்லாம் தெரியும். அக்பர் என்ன செஞ்சார்,
அசோகர் என்ன செஞ்சார் அது தெரியும். ஆனால் எங்கள் கையில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற வேதத்தில் இருக்கிற ஹிஸ்ட்ரி எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்களா? பிஹெச்டி வாங்கினவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லைன்னா கேட்டுக்கிட்டு இருப்பீங்க வெளிநாட்டில். ஏன்னா இந்த சர்ச்சுன்னு தான் போயிருப்பீங்க, அங்கே யூனிவர்சிட்டியில் டீச் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கோ பேக் அண்ட் ரீட். எவ்ரி கிங்டம் ஹஸ் காட் a king and a prince which is operating in the unseen world. நல்லா கவனிங்க, கோஆர்டினேஷன் இல்லைங்க. ராஜாவுக்கும் பிரின்ஸுக்கும் கோஆர்டினேஷன் இல்லை. அவன் எதிர்த்து நிற்கிறான், இவன் போக சொல்கிறான், அவன் எதிர்த்து நிற்கிறான். தடை பண்ணுறானா? உங்கள் ஜெபத்துக்கு ஆன்சர் வந்துட்டு நீங்கள் கேட்ட நாள்லையே கர்த்தர் சொல்லிட்டாரு, கொடுத்துட்டாரு. ஆனால் உத்தரவு வரமாட்டேங்க, லேட் ஆகுது. யார் நடுவில் நிற்கிறது சொல்லுங்கள்? பெர்சிய தேசத்தின் அதிபதி. Many people, praying people, they don't understand this little simple truth which is written and given to you. இந்த சின்ன காரியம் நமக்கு தெரியறதில்லை. ஜெபம் பண்ணுவோம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், ஆனால் தெரியாது எங்கே தடுக்கிற சக்தி இருக்குன்னுட்டு. அவன் சொல்கிறான், காப்ரியேல் வரான். காப்ரியேல் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்தவன் வருகிறான். ஆனால் தடுத்து நிறுத்துறது இந்த சின்ன ஆளு. வரவிட மாட்டேங்கிறான். 21 நாள் போராடுறான். கேப்ரியல் உடனே டெலகிராம் கொடுத்துட்டாரு ஃபோனில், ஹலோ மைக்கேல் கம். உடனே மைக்கேல் வந்து ஒரு போட்ட பிறகு தான் ஆன்சரே வருது. இது ஒரு பெரிய ரகசியம். ஜெபத்தை குறித்து பேசணுன்னா இதில் நான் 2 மணி நேரம் பேசலாம், ஆனால் நேரம் முடிய போகுது. இப்போ வாசிக்கலாம் 20வது வசனம். உனக்கு தெரியுமா? இப்போது பிரசியாவின் ஸ்டாப் அடிச்சு போட்டு ஆன்சரை கொண்டு வந்து இங்கே தானியல்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் மைக்கேல் என்ன சொல்கிறாரு? வெயிட் நான் மறுபடியும் போய் சண்டை போனோம். அவன் ரொம்ப பொல்லாத ஆள். ஒன்றை விட்டுட்டு நான் அடுத்தது ஒன்று ஆரம்பிச்சிருவான். ஒரு சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணலன்னா அடுத்த சிஸ்டத்தில் போயிடுவான். ஹலோ, உங்கள் தேசத்தில் நடக்கிறதெல்லாம் புரியுதா? எங்கேருந்து வருதுன்னு தெரியுதா? பெர்லினுக்கு போயிருந்தேன். பெர்லின் பட்டணத்தில் ஈஸ்டர்ன் ஜெர்மனியும் வெஸ்டர்ன் ஜெர்மனியும் சேர்மனதாக இருந்த சுவரை நான் பார்த்தவன். ஆகனால இணைந்த பிறகும் போயிருந்தேன். அங்கே இருக்கிற மியூசியத்தில் என்னை கொண்டு போய் பல காரியங்களை என்னுடைய நண்பர் காட்டி கொடுக்கும்போது ஒரு சின்ன அறை இருந்தது. இதிலிருந்து தான் ஹிட்லர் ஆப்ரேட் பண்ணினான் என்று சொன்னார்கள். என்ன விசேஷம் என்று கேட்டேன். அதிகாலையிலே போய் ஹிட்லர் அந்த ஒரு சேரில் உட்கார்ந்து கொள்வான். தன்னுடைய மிலிட்டரி யூனிஃபார்மோடு உட்கார்ந்து கொள்வான். அவன் அப்படியே பார்த்து கொண்டிருக்கும்போது ஒரு ஆவி சொல்லும், இன்றைக்கு இத்தனை லட்சம் யூதர்களை அழித்து விடுவாயாக, இந்த இடத்துல இருக்கிறார்கள், இவர்களை அழி, இந்த தேசத்துக்கு யுத்தத்துக்கு போய் என்று அவனுக்கு சத்தம் கேட்கும். I don't know how many of you understand. 6 million Jews were destroyed, killed, massacred by Hitler. 60 லட்சம் யூதர்களை அழித்தவன் ஹிட்லர். He was guided by a spirit. Do you know that? இன்னைக்கு சாமியார்லாம் எங்கேயோ போய் உட்கார்ந்துருக்கான். உங்கள் ஊர்லேயும் உங்கள் சீஃப் மினிஸ்டரும் உங்கள் பிரைம் மினிஸ்டரும் யார்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க? உங்களுக்கு இங்கே உட்கார்ந்து, ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளும், சட்டம் வந்துட்டு காத்துக்கொள்ளும், தீமை நின்று எங்களை ரட்சித்துக்கொள்ளும். நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க தீமை நின்று ரட்சித்துக்கொள்ளும். Sir, read your Bible. See things with a spiritual eye. I may not challenge everyone, but I challenge few people. I know that. My messages may not be very attractive because you came for your bread and butter, but I have come here to open your understanding. ஆனா அவன் போன பின்பு என்ன நடக்கும்? அந்த 20வது வசனத்தை வாசிக்கலாம். நான் போன பின்பு வேர் ஃப்ரம், நான் போன பேரு, நான் சண்டை போட போன பிறகு அடுத்த ஆள் ஒருத்தன் வரான். யாரு? கிரேக். There was no mention about the kingdom of Greeks.
இல்லை. அதுக்கு முன்னால் பாபிலோனிய அரசு இருந்தது, ஆசிரியர்களுடைய காரியம் இருந்தது, கல்தேருடைய காரியம் இருந்தது, பட் நோ சிரியன்ஸ் உடைய காரியம் இருந்தது. பட் நோவர் அபவுட் கிரீக், த கமிங் கிங்டம். எத்தனை வருஷம் கழிச்சு கலந்து தெரியுமா? கோ பேக் அண்ட் ரீட் த ஹிஸ்டரி ஆஃப் த பைபிள். 20 years பிறகு அலெக்சாண்டர் த கிரேட் என்கிறவன் வந்தானே, அதை தானியேலுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். Daniel, you are not in a comfortable time. Your people are not going to be comfortable. What you see today may not exist even. இன்னைக்கு பார்க்குற காரியங்கள், இன்னைக்கு பார்க்குறவனுடைய கட்டமைப்பு, இன்றைக்கு பார்க்கிறவனுடைய கையில் இருக்கிற அதிகாரங்கள் இல்லாமல் போகலாம். நல்ல கவனிங்க. சாத்தானுடைய ஸ்ட்ராட்டஜியும் பிளானையும் சர்ச் புரியாம சண்டை போட்டுக்கிட்டு யார் கமிட்டியில் வருவான்னுட்டு எலெக்ஷனுக்கு வரும்போது எல்லாம் சாசா மாறி அதனால சர்ச் ரெண்டா போய் திருநெல்வேலியா நாகர்கோயிலா, எனக்கு ரெண்டும் சொந்தக்காரங்க தான். என்னை என் மருமகன் நாகர்கோயிலேருந்து வந்திருக்காரு. ஐ எம் ஏ பிஹாரி. நல்லா கவனிங்க. The church committee is not at all worried about this unseen warfield. The church committee is not interested in that. We talk about everything else. நான் உங்களுக்கு சொல்லுமா, நான் இருக்கிற பீகாரில் நான் உங்களை 30-70 கிலோமீட்டரில் கூப்பிட்டு போகிறேன். மெத்தடிஸ்ட் சர்ச்சஸ் மிஷினரிஸ் வந்து ஏராளமான நிலத்தை வாங்கி அந்த நாளில் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணதுனால பிரைடல் ஸ்கூல் கட்டி, கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கட்டி பெரிய செட்டப்பெல்லாம் உண்டாக்கி வச்சுருந்தேன். அந்த ஸ்கூலை எல்லாத்தையும் விற்று வாயில் போட்டாச்சு. இருக்கிற சர்ச் மட்டும்தான். விக்ரம்கஞ்சிங்கிற ஒரு இடத்துல ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச்சில் ஆள் இல்லை, ஆள் வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அதை விற்க போகும்போது நாங்கள் போய் கேட்டோம், ஐயா எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் ஊழியம் செய்கிறோம்யா, ஆட்களால் நிரப்பி விடுக்கிறோம். உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் காசு கொடுக்க மாட்டீங்க, ஒழுங்கான காசு கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் பேப்பர் வேல்யூ தான் கொடுப்பீங்க. எங்களுக்கு ஹிந்துஸ் கொடுத்தா மார்க்கெட் வேல்யூ கொடுப்பான். Half of the church has been sold to Hindus. பாகல்பூர்ங்கிற இடத்துல ஒரு பெரிய கல்லறை தோட்டத்தை மிஷினரிங்க விட்டு போயிருந்தாங்க. ஆனால் இவங்க காம்பவுண்ட் வால் கூட கட்டலை. அங்கே எங்கள் மிஷினரியுடைய பிள்ளை ஒன்று 22 வயசு பையன் இறந்துட்டான். புதைக்க போன போது, மிஷினரி ஐயா எங்களுக்கு கொஞ்சம் தான் வருமானம் ஐயா, 20,000 ரூபா கொடுத்தா தான் தோண்டலாம். மற்ற மதத்தினர்கள் அங்கே மாடு வளர்க்குறான், காம்பவுண்ட் வாலே கிடையாது. ஆனால் மிஷினரி பிள்ளை ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சராக இருந்தால் விட்டு வேலையை விட்டுட்டு மிஷினரியாக வந்தார். அவரோட பிள்ளை இறந்துட்டு 22 வயசு பையன். எப்படி இருக்கும்? 2 பிள்ளைங்க, ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை. ஆண் பிள்ளை செத்துட்டான். கம்ப்யூட்டரில் அப்பாவுக்கு ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தான், உதவி செய்து. அவனுக்கு இதுக்கு மேலே செயல்படாமல் இருந்தது, ஆனாலும் ஊழியம் செய்தான். அவன் செத்து போயிட்டான். பிஷப் எனக்கு நல்லா தெரியும், பேர் சொல்ல விரும்பலை. அந்த நேரம் பிஷப் இல்லை, கமிட்டிகிட்ட போக சொன்னாங்க, 20,000 ரூபா கட்டினா தான் புதைக்க விடலாம். மிஷினரிகிட்ட கால்ஸில் காசு இல்லை, ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது பாடியை. நான் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன்னே என்னை புதைக்க விட மாட்டேங்கிறாங்க. எங்கெங்கெல்லாமல் ஃபோன், நான் ஊரில் வேற இல்லை, ஃபோன் பண்ணேன். கடைசியில் பாட்னாவில் இருந்த என்னுடைய சகோதரரை பார்த்து எப்படியாவது கொண்டு போய் கொடுங்கன்னா, மோட்டர் சைக்கிளில் 250 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கொண்டு கொடுத்தப்பறம் தான் மண்வெட்டி வச்சு ஒரு மண்ணை தோண்ட முடிஞ்சது. ஐயா, மிஷினரிகளாகிய நாங்கள் போயிருக்கிற இடத்துல இருக்கிற சபைகளின் நிலைமை. ஐ எம் டாக்கிங் அபவுட் த CNI church. But here CSI is making air-conditioned churches. Praise the Lord for it. ஒரு ஸ்க்ரீனுக்கு பல 70 ஸ்க்ரீன் போடுறீங்க. Praise the Lord for it. Great. LED, இதுலேயும் LED வந்துடும் நாளைக்கு. இப்போ LCDயாக இருக்கிறது LEDயாக மாறிடும். ஏன்னா இந்த கமிட்டி LCD போட்டதுன்னா அந்த கமிட்டி LED போடும். நான் முதல்ல சொல்லியிருக்கேன், இடிக்குன்னுட்டு, இடிச்சதுன்னா எனக்கு பொறுப்பு இல்லை.
அவரை போய் அடிச்சிடாதீங்க. It's a fact. It's a fact, sir. We don't bother. சூலமித்தி சொல்றா, எனக்கு ஒரு சிறிய சகோதரி இருக்கிறா. வீட்டில் போய் படிச்சு பாருங்க, உன்னத பாட்டு 8வது அதிகாரம். எங்களுக்கு ஒரு சிறிய சகோதரி இருக்கிறா, அவள் என்ன போல இல்ல. She is not matured enough. She is not having anything. What can we do for her? அவளுக்காக என்ன செய்யலாம்? அதான் சூலமித்தினுடைய ஏக்கமா இருக்கு. எனக்கு ராஜா அரண்மனையில் இடம் கிடைச்சிட்டு, எனக்கு கையில இருந்து பரிமள தைலம்லாம் ஊத்துது, எனக்கு அரண்மனையில் சாலமோன் கொண்டு போய் வச்சுட்டாரு. பட் எனக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு. அவளை கேட்கும் நாளிலே நாம் என்ன சொல்லலாம்? Church, listen. We lost the vision. We lost our responsibility for our own body. சிஎஸ்ஐ சர்ச்சுக்கும் சிஎன்ஐ சர்ச்சும் ஒன்றா தானே இருக்குது. அவங்க நார்த் இந்தியான்னு வச்சுருக்காங்க, நீங்கள் சவுத் இந்தியான்னு வச்சுருக்கீங்க. அவங்களுக்கும் சொத்து ஏராளமாக இருக்குது. ஐ வாஸ் ட்ராவலிங் வித் த ட்ரெஷரர் ஆஃப் சிஎன்ஐ சர்ச்சஸ் ஃப்ரம் பாம்பே டு டெல்லி. பாம்பேலேருந்து நான் டெல்லிக்கு போயிட்டுருக்கேன். என் பக்கத்து சீட்டில் அவர் வந்துட்டார். எனக்கு தெரியாது. நான் கேட்டேன், நீங்கள் யாருன்னுட்டு. நான் தான் ட்ரெஷரர்னு சொன்னார். என்னத்துக்கு போகிறீங்கன்னு கேட்டேன். சுப்ரீம் கோர்ட்டில் 4 கேஸ் இருக்குது போகிறேன்னாரு. நான் கேட்டேன், ஐயா எங்கள் ஊருக்கு கொஞ்சம் வாங்க. எங்கள் ஊரில் கல்றத்தோட்டத்துக்கு கூட சுவர் கட்டாமல் இருக்கீங்க. சர்ச்சு தான் கட்ட வேணாம், கல்றத்தோட்டத்துக்காக சுவர் கட்டுங்க ஐயா. எங்கள் மிஷினரி பிள்ளையை புதைக்கிறதுக்கே 20,000 கேட்குறீங்களே ஐயா, இதெல்லாம் நியாயமானு கேட்டேன். அவர் சொன்னார், பிரதர் ஐ எம் பிஸி வித் மை கேசஸ். 4 கேஸ் ஒரே நாளில் ஹியரிங் வந்துட்டு. எதுக்கு கேஸுன்னு கேட்டேன். பாம்பேயில் சொத்து இருக்குது, டெல்லியில் சொத்து இருக்குது, லக்னோவில் சொத்து இருக்குது, போபாலில் சொத்து இருக்குது, 4 மேலேயும் கேஸ் இருக்குது. அதுக்கு போகிறேன். ஓ, வாட் a pathetic condition. The church is so blind. Even the bishops are blinded. தேவன் சபைக்கு இறங்குவாராக. தடை செய்யாதே. உன் கயிறு நீளமாகட்டும், உன் திரைகள் விரிவாகட்டும், உன்னுடைய ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகட்டும், உன் முளைகள் ஸ்திரப்படட்டும், பாழானவைகளை எடுத்து கட்டப்படட்டும். சரி, இது சாத்தான் தடுக்கிறது. இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ஆளே தடுக்கிறது பார்க்குறேன். வாசிக்கலாம். எண்ணாகமம் 11வது அதிகாரம். எண்ணாகமம் 11வது அதிகாரம். இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வீட்டில் போய் இதை படித்து பாருங்கள் தயவு செய்து. சாப்பிடம்னாலும் இந்த அதிகாரம் கதை மாதிரி தான் இருக்குது, படித்து பாருங்கள். இங்கே சபைக்குள்ள பயங்கர ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? மன்னா போதாது, ஸ்ட்ரைக். இது என்னையா மன்னா மன்னா மன்னா, காலையும் மாலையும் மன்னா மன்னா மன்னா. we need நான் வெஜிடேரியன் ஃபுட். சண்டை போடுறான், பயங்கர சண்டை போடுறான். அங்கே இவன் அந்நிய ஜாதியை பார்த்து வேற அழுகிறான். 4வது வசனம் வாசிங்க. அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவரானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் அடுத்த வசனம் போதும். உடனே டாக்கிங் அபவுட் எகிப்தில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது. போயிட வேண்டிதானே. இங்கே கடந்து இதுக்கு மோசே வேற தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. சண்டை நடக்குது, பயங்கர நடக்குது. மோசையே வெக்ஸாகி போயிட்டாரு. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டார், விடு ஆண்டவரே, போதும் போதும் போதும். இவனுங்களை சுமக்க நான் என்ன பெத்தவா செஞ்சேன்? இவனை தூக்கி என் தலையில் மட்டி வச்சிருக்கிறீர். சிலர் நேரம் ஐயருடைய ஜெபத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவோம், இந்த சபைக்கு ஏன் வந்தேன், கமிட்டி மீட்டிங் ஏன் வருகிறது. அவர் தனியாக ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் இங்கெல்லாம் மைக் வச்சுருக்கீங்களா, அங்கேயும் மைக் வச்சு கேளுங்க. எல்லா ஐயரும் புலம்புற ஐயர் தான். எனக்கு தெரியும் அவங்களுடைய இன்னர் ஸ்ட்ரகிள். ஆயினோ மோசே சொல்கிறான், நானா பெத்தேன், என்னைய போட்டு பாடுபடுத்துகிறானுங்க. ஏன் நான் இறைச்சி இவன் எல்லாவனுங்க 6 லட்சம் சண்டை போடுறவனே இருக்கிறான். அவன் பெஞ்சாதி, அவன் பிள்ளை, அவன் குட்டி, அவன் கூட இருக்கிற எல்லாரும் சேர்த்து கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர். 30 லட்சம் பேருக்கு நான் எங்கே கேஎஃப்சியை நடத்துகிறேன் ஆர்டர் பண்ணுறதுக்கு. அப்படின்னாலும் 30 lakhs எங்கே இருந்தையா வரும்? ஆண்டவர்கிட்ட சொல்லி என்னைய விட்டுரும். ஆண்டவர் சொன்னார், ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ, ஐ எம் கோயிங் டு டூ, பட் I am going to raise 70 more people to assist you. சுருக்கமாக சொல்கிறேன், you need assistance.
யூ நீட் ஹெல்ப், யூ நீட் பீப்புள் அரவுண்ட் யூ டு ஹெல்ப். 70 பேரை தர்றான்ப்பா, ஓ ஆவியை தூக்கி அவன் மேலேயும் வச்சிடுறேன். செலெக்ஷன்லாம் நடந்துருச்சு, ஷார்ட் லிஸ்டட் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ 25, 26 வாசிக்கலாம். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி இப்ப நடக்கிறத பாருங்க. 26 எல்நாத், எல்தாத், மேதாத். நல்ல அவங்கள செலக்ட் பண்ணியும் கமிட்டி மீட்டிங் வர மாட்டேங்கிறான். ஓட்டு வாங்கும் போது நின்னான், வீடு வீடாக போனான், பாம்பேயில் இருக்கிறவனுக்கு ஃப்ளைட் சார்ஜ் கொடுத்து கூப்பிட்டான். ஆனால் கமிட்டி மீட்டிங் போட்டால் வர மாட்டேங்கிறான். உங்கள் வீட்டில் நடக்கிறது சொல்ல. 2 பேர் வரலன்ன உடனே, ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, அவருக்கு ஆள் வேணும், ஆள் வேணும். அவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க அங்க எங்க கூடாரத்தில். உடனே ஒருத்த வந்து 27வது வசனம், உடனே பிஷப்புடைய சாப்ளின் சொல்றாரு, பிஷப் ஆகிய மோசேயினுடைய சாப்ளின், வாலிபரில் ஒருவனும் போதும். ஸ்டாப் them. கமிட்டி சொல்லுது ஸ்டாப் them. எப்படி அவன் இங்க வர மாட்டேங்கிறான்? அங்க அவன் என்ன கிரியை செய்யறது? யாரே தடை பண்றாருங்க? நான் கொஞ்சம் டெக்னிக்கல் டெர்மினாலஜி சொல்ல, இன்னர் சர்க்கிள் சொல்லுங்க, பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம வேலையை தடுக்கிறதே இந்த இன்னர் சர்க்கிள் தான். I can go in detail. This is the ground reality, sir. இந்த சபை முன்னால தடுக்கிறது யாரு? அவுட்டர் சர்க்கிள் இல்லை. அவுட்டர் சர்க்கிள் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். இன்னர் சர்க்கிள் இருக்குது, தடை பண்ணணும். இயேசு கிறிஸ்துவிட்டும் ஒரு இன்னர் சர்க்கிள் இருந்தது. யோவான், யாக்கோபு, அவங்க பேரை இடி முழக்கத்தின் மக்கள் தான். அவங்கள இன்னர் சர்க்கிளில் வச்சிருந்தார் 3 பேரை. அவன் வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னான், ஆண்டவரே, நம்ம கூட இல்லாத ஒரு ஆள் இயேசு உம்மன் நாமத்தை உபயோகப்படுத்தி பிசாசை துரத்துறான், தடை பண்ணு. பயங்கரமான ஜெலஸ் பீப்புள். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நம்மோடு இல்லாதவன் நமக்கு விரோதமாக செயல்பட விட்டுரு, என் பேர் தானே யூஸ் பண்ணுறான், போயிட்டு போகிறான். தட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். மோசே அதை தான் செஞ்சான், தடுக்காத. நான் ஜெபம் பண்ணுறேன், எல்லார் மேலேயும் ஆவி வராதா? 70 பேர் தான் வேணுமா ஆண்டவரே? எல்லார் மேலேயும் ஆவி வராதா? என் ஏக்கமெல்லாம் அப்படி இருக்குப்பா. யோசுவா, ஸ்டாப் தட் நான்சென்ஸ் திங்கிங். மிஷனரி சொசைட்டி மட்டும் இங்கே வரக்கூடாது, நம்ம சபைக்கு மட்டும்தான் இருக்கணும். வேற ஒரு மிஷனரி சொசைட்டி உள்ளே வந்து என்ன காணிக்க வாங்குறது? நம்ம ஆளுங்க ஏன்னா இவன் என்னமோ தேசத்தையே சந்திக்கிற மாதிரி. எத்தனை மிஷனரி இந்த சபையிலேருந்து போயிருக்காங்க? நாங்கள் 7 பேரை தாங்கலையா? 7 பேர் போய் 78 மாவட்டத்திலையும் சந்திச்சிருவான். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். We don't Bible and we don't follow. We don't read Bible, we don't follow the Bible's spirit. தடை செய்யாதீர்கள். ஒரே ஒரு காலம் மட்டும் காட்டிட்டு முடிச்சிடுறேன். I have taken 5 more minutes. காங்கிரிகேஷன் அவர் சரின்ட்டார். நீங்கள் தானே கல்லறியல் ஆட்கள், உங்கள்கிட்டையும் கேட்டுக்கிடுறேன். Only 5 more minutes. Turn with me to Matthew 19th chapter. Matthew 19th chapter.
19வது அதிகாரம் 13th verse 13 and 14. அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை யாரு? மறுபடியும் சொல்றேன், இன்னர் சர்க்கிள். அடுத்த வசனம், இயேசுவோ சிறு பிள்ளைகள் இடம் கொடுங்கள். அவர் தடை பண்றது யாரு? 18வது அதிகாரத்திலாம் சொல்லியிருக்கிறாரு. நீங்க போய் பைபிள் அப்படி படிங்க. 18வது அதிகாரத்திலும் சொல்லியிருக்கிறாரு, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற 6வது வசனம், இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரில் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அமிழ்த்துறது நலமாக இருக்கும். இதை கேட்ட பிரசங்கம் உள்ள போல, இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கிறாங்கப்பா. நம்ம இந்த நாளில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக சின்ன பிள்ளைங்களை தூக்கி அங்கே அனுப்பிச்சிடுது, விளையாடிடா. அங்கே டீச்சர் என்ன சொல்லியிருப்பாங்க, கார்ட்டூன் கலரிங். ஏன்னா இங்கே உட்காந்துட்டான்னா பிரசங்கம் கேட்டுருவான். பிரசங்கம் கேட்டான்னா வீட்டில் வந்து சொல்லுவான், உங்களுக்கு தானே பிரசங்கம் பண்ணார் டேடி. ஏன்னா அவன் ஸ்மார்ட் உங்களை விட. இன்னைக்கு ஐயர் பிரசங்கம் பண்ணார் பார்த்தீங்களா, இன்னைக்கு பிரசங்கியார் வந்திருந்தார் பிரசங்கம் பண்ணார் பார்த்தீங்களா. ஏன்னா அவனுக்கு தெரியும் யாருக்கு போகுதுன்னுட்டு. இன்னைக்கு இந்த கமிட்டி மெம்பருக்கும் இந்த செக்ரட்டரிக்கும் அடி விழுந்து தெரியுதா, அதனால அவனை தள்ளி விட்டுறது. போடா, யூ கோ அண்ட் பெயிண்ட் வாட்? நோவாஸ் ஆர்க். நோவாஸ் ஆர்க் பிறந்ததுலேருந்து அவன் அதான் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸ்கூலில் தான் ரெயின்போ போடுறான், அங்கேயும் என்ன ரெயின்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ரொம்ப அமைதியாக ஆராதனை பண்ணுறவங்க. உட்காரனா உட்காந்துட்டு எந்திரிச்சுன்னா சத்தம் கட்டாமல் எந்திரிச்சு போகிறதுக்கு வந்தான். அவன் தானே கத்திடுவான், அழுதுருவான். My dear people of God, I understand the importance of children ministry, but are you giving, what is the budget of this church for the young people and children's ministry? Come on, tell me. Tell me, sir, I will tell you how much you love the children, how much you give place for the young people. What is the role of this church? Tell me your budget. சண்டே ஸ்கூல் தானே, ஒரு 10,000 போட்டால் போதும். சர்ச் ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கு, போன வருஷம் தானே பண்ணிச்சு. நம்ம காலத்தில் ஒன்று பண்ணிடலாம், அடிச்சிடலான்டா. 10 lakhs 10 lakhs for white washing, 10,000 for children ministry. கல்லற தோட்டத்தை புதுப்பிப்பதற்கு ஒரு காணிக்கை எடுக்க போகிறோம். உங்கள் அப்பா அம்மாலாம் அங்கே தான் இருக்காங்க. அது புதுப்பிப்பதற்கு உடனே 1 கோடி கொடுத்துட்றான். கோபுரம் கட்டணும், எதுக்கு? மேலே புறா வந்து கக்கா இருக்கிறதுக்கு. புறாவுக்கு டாய்லெட் கட்டுறதுக்கு 10 கோடி. ஆனால் வாலிபர் கூட்டத்துக்கு 1 லட்ச ரூபா போதும்ப்பா. எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம்ல, எங்கேயோ போயிட்டு. அவர் சொன்னார், இந்த ஆளுங்க வர்றதுக்கு இடம் கொடுப்பா அப்படின்னா தடுக்கிற ஆள் யாரு? அப்படி சொல்லாதீங்க, இன்னர் சர்க்கிள். ஆண்டவர் இவங்களை ஜெபம் பண்ணி ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணி இவங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. பெரிய கூட்டம் இருந்தது, இவங்களை எலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த எலெக்டட் ஆன ஆட்கள் தான். பக்கத்தில் வந்து சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க, தயவு செய்து நான் முடிச்சிடுறேன், நீங்கள் சொன்னீங்கன்னா முடிச்சிடுறேன். தடை செய்யாதே, தடை செய்யாதே. சபையின் தரிசனம் பெரிதாகட்டும், பாலிடங்கள் கட்டப்படட்டும், கயிறை இன்னும் நீளமாக்கு, இன்னும் கூடாரத்தை விசாலமாக்கு. அதுக்கு என்ன செய்யணும்னு யோசி. தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். கண்களை மூடலாம். என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நாங்கள் யோசிக்கிறது போல் அல்ல என்கிற அந்த கவியை மாத்திரம் பாட போகிறோம். எந்தன் உள்ளம் தங்கும்
இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. என்னை உமக்கு தந்தேன், என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. அப்படியாக கடவுது ஆண்டவரே, அப்படியாக கடவுது. இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.